எலோகி எலோகி லேமா சபக்தானி, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? அன்புமிக்க சகோதரர்களே, இயேசு ஆண்டவர் சிலுவையிலே உரைத்ததாக கருதப்படக்கூடிய 4வது வார்த்தை பிரயோகம் இதுவாகும். இந்த வார்த்தை பிரயோகத்தின் விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக இது குறித்ததான ஒரு சிந்தனையை நான் முந்தின நாட்களிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். மனசுக்கு ரொம்பவும் அது பிடித்ததாக இருந்தது. ஆகவே அதனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது? அவர் சரியாக பெரிய வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவிலே, மாற்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையிலே தொங்குகிறார். அப்படி தொங்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் தான் அவர் 6 மணி நேர போராட்டத்தில் இந்த வார்த்தையை உரைக்கின்றார். இந்த வார்த்தையை நாம அறிஞ்சுக்கணும். அப்படி என்று சொன்னால் நாம் கெத்செமனே தோட்டத்திலே நடைபெற்ற சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன நடக்கிறது? அங்கே இயேசு முட்டுக்கால் படி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அந்த வேளையிலே அவரும் கடவுளும் உரையாடி கொள்ளுகிறார்கள். எப்படி உரையாடுகிறார்கள்? கடவுள் சொல்லுகின்றார், மகனே, இதோ உன்னுடைய துன்பக் கிண்ணம். துன்பக் கிண்ணம் என்றால் என்ன? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல பாவங்களும். இயேசு யார்? பாவியா? வேதம் சொல்லுகிறது, பாவம் தவிர்ந்த அத்தனையிலும் அவர் மனுஷனாக இருந்தார். அப்படி என்றால் அவரிடத்திலே பாவம் கிடையாது. இப்போ அவர் பாவம் இல்லாது இருந்தபடியினால் அவருக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் இருந்தது. You know what is that blessing which Jesus had? அவருக்குள்ளே பாவம் இல்லாதபடியினால் அவர் ஆண்டவராகிய கடவுளை எப்பொழுதும் முகமாக பார்க்கின்ற அந்த ஆசீரை பெற்றிருந்தார். இதை எப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? மீகா எழுதிய புத்தகத்திலே 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனுக்கு கடவுளினுடைய முகம் மறைக்கப்படும். This is the crucial point in Jesus' life. இயேசுவினுடைய வாழ்விலே மிக மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை இங்குதான் ஆரம்பமாகிறது. பாருங்க, இயேசு சிலுவையிலே தொங்குகிற பொழுது கூட தன்னுடைய தகப்பனை பார்த்து கொண்டிருந்தார். ஆணிகளால் அடிக்கப்பட்ட போது கூட தகப்பனை பார்த்து கொண்டிருந்தார். முள்முடி சூடப்பட்ட பொழுது கூட தன்னுடைய தகப்பனை பார்த்து கொண்டிருந்தார். எப்படி பார்த்து கொண்டிருந்தார்? அவர் அதுவரை பாவத்தின் கிண்ணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அவர் மீது உலகத்தின் பாவம் அத்தனையும் ஊற்றப்படவில்லை அதுவரையிலே. அப்போ ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், மகனே, இந்த உலகத்தின் பாவங்கள் அத்தனையும் நீ உன் மீது எடுத்துக்கொள்ள வேண்டும். And that is this cup of suffering. இதுதான் அந்த துன்பக் கிண்ணம். அதை நீ உன் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? உலகத்தின் பாவம் அத்தனையும் நீ உன் மீது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அதனுடைய மோசமான கட்டம் என்ன? அவர் பாவி அல்ல, ஆனா பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவருக்கு மீகா புத்தகம் சொல்லுவதன்படி கடவுளின் முகம் மறைக்கப்படும். அப்போ என்ன நடக்கிறது? இயேசு சொல்லுகிறார், அப்பா தகப்பனே, முடியாது, என்னால் முடியாது. இத்தனை வருஷ காலமாக உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். அது மாத்திரமல்ல, படைப்பின் தொடக்கத்திலிருந்தே உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த துன்பக்கிண்ண என் மேல ஊற்றப்பட்டால் எனக்கு உங்களுடைய முகம் மறைக்கப்படும். and I cannot just bear it. அப்போ கடவுள் சொன்னார், வேறு வழி இல்ல மகனே, நீ இதை பண்ணித்தான் ஆகணும். ஏன் தெரியுமா? அப்படி நீ பண்ணல என்று சொன்னால் சாத்தான் என்ன பண்ணுவான்? என்னுடைய பிள்ளைகளை ஒட்டுமொத்தமாக
பாவத்தில் அழித்து விடுவான். ஒரு பக்கம் நாம், ஒரு பக்கம் துன்ப கிண்ணம். இயேசு நம்மை பார்க்கிறார், துன்ப கிண்ணத்தையும் பார்க்கிறார். நாம் அழிந்து போவதை விரும்பாத அவர் துன்ப கிண்ணத்தை ஏற்றுக்கொள்றார். துன்ப கிண்ணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது யோசித்து பார்க்கிறார், தன்னுடைய அப்பாவினுடைய முகம் தனக்கு மறைக்கப்பட்டு விடுமே, ஐயோ இந்த துன்ப கிண்ணம் சிலுவையில் எனக்கு ஊற்றப்படுகிற வேளையிலே நான் அப்படி அப்பாவின் முகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுமே என்று அந்த இடத்திலே அவர் யோசித்து 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 உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாம் சூடேறி அந்த நரம்பின் நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதற இரத்த வியர்வையாக அவர் அந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். இப்போ இந்த துன்ப கிண்ணம் தான் என்ன நடக்கிறது? இயேசு மீது ஊற்றப்படுகிறது. எப்போது ஊற்றப்படுகிறது? இயேசுவை 9 மணிக்கு அறைந்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதிய நற்செய்தி 27வது அதிகாரத்தில் 45வது வசனத்திலே நாம பார்க்கலாம். அங்க என்ன நடக்குது? இயேசு சிலுவையில அந்த நேரத்துல ஒரு நடு மத்திய நேரம், நண்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை அங்கே எல்லாமே இருட்டாகி போயிடுச்சு. இந்த 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரம் உலகமே இருளாக இருந்தது. அந்த நேரத்துல தான் இயேசு மீது இந்த துன்ப கிண்ணம் ஊற்றப்படுகிறது. இந்த உலகத்தின் பாவம் முழுவதும் இயேசு மீது ஊற்றப்படுகிற பொழுது, அவர் பாவியாக்கப்படுகிற பொழுது கடவுளினுடைய முகம் மறைக்கப்படுகிறது. அவர் தேடுறாரு, எங்க அப்பா, எங்க அப்பா, என்னுடைய அப்பா எங்க? அப்படி என்று 3 மணி நேரம் போராடுகிறார், பாவத்தோடு போராடுகிறார். அப்படி போராடி கொண்டு இருக்கிற அந்த வேளையிலே தன்னம் தனிமையிலே அவர் அவதியுறுவதை பார்க்க முடியாமல் கதிரவன் கூட தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறான். பார்க்க முடியவில்லை. இந்த உலகத்தையே படைத்த அந்த குமாரன் எவ்வளவு வேதனைப்படுகிறார். பார்க்க முடியல, அப்பாவினுடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனா அந்த 3 மணி நேர போராட்டத்தின் பிறகு, அதற்கு பிறகுதான் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என் அப்பா, ஏன் என்னை கைவிட்டீங்க? கடந்த 3 மணி நேரம் உங்களை தேடினனே, எங்க போயிட்டீங்க? அப்படி என்று சொல்லி 3 மணி நேர போராட்டத்தின் பிறகு, பாவம் முழுவதை சிலுவையிலே அழித்து விட்டதன் பிறகு, நம்முடைய பாவங்களை எல்லாம் முற்றுமுழுவதுமாக அவர் இல்லாது பண்ணினதன் பிறகு, இப்போ வானம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை கெடுக்கிறது. அவரால் அப்பாவை பார்க்க முடிகிறது. இந்த வேளையிலே கேட்கிறார், அப்பா எங்க போயிட்டீங்க? கடந்த 3 மணி நேரம் தொன்னன் தனிமையிலே நான் அவதியுற்றேனே, இப்போ உங்களுடைய முகத்தை கண்டேன். பழைய நாட்கள்ல, அந்த நேரங்கள்ல இந்த மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலை, சத்திர சிகிச்சை செய்வதாக இருந்தால் வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அப்பா, நேசமான ஒரு மகள், அந்த மகளுக்கு கால்ல ஒரு சின்னதான காயம். அந்த காயம் ஆறுவதாக இல்லை. வைத்தியரிடம் கொண்டு போகிறார். அப்பொழுது வைத்தியர் சொல்லுகிறார், ஐயோ இது மிகவும் கொடூரமான காயமாக இருக்கிறது, இதை அப்படியே விட்டு விட்டால் அது உடல் முழுவதும் பரவி இந்த பிள்ளையினுடைய உயிரை போய்விடும். அப்பா கேட்கிறார், வேறு என்ன வழி? மகளினுடைய காலை வெட்டிவிட வேண்டும். அப்படி வெட்டினால் மகளுடைய உயிர் தப்பித்துக் கொள்ளும், வேறு வழி இல்லை. அப்பா மகள் கிட்ட வந்து சொல்றார். அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த நாட்கள்ல மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே சத்திர சிகிச்சை செய்வதாக இருந்தால் வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பா சொன்னதும் அதை கேட்டுக்கிட்டு இருந்த மகள் சொன்னாள், அப்பா அதற்கு என்ன, பரவாயில்லை, நான் இந்த சத்திர சிகிச்சைக்கு சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் சத்திர சிகிச்சை பண்ணப்படுகின்ற வேளையில உங்களுடைய மடியில் கிடத்தப்பட வேண்டும். நான் உங்க மடியில இருந்து உங்க முகத்தை நான் பார்த்துட்டு இருப்பேன், நீங்க என் முகத்தை பார்க்கணும். உங்க முகத்தை நான் பார்க்கிற அந்த வேளையில என்னோட உடம்புல வரக்கூடிய வலியை நான் தாங்கிக்குவேன். வேறு வழி இல்லை. அப்பா சம்மதித்தார். குறிப்பிட்ட நாள்ல மகளை அப்பாவினுடைய மடியிலே கிடத்தினார்கள். வைத்தியர் கத்தியை எடுத்து காலை இப்பொழுது சதையை அறுக்கின்றார். மகளால் அதை தாங்க முடியவில்லை.
மகள் அப்பாவின் முகத்தை பார்க்கின்றார். மகள் அப்பாவின் முகத்தை பார்க்கிற அதே தருணத்தில் அப்பாவும் மகளின் முகத்தை பார்க்கின்றான். 2 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகள் தன்னுடைய முகத்தில் அந்த வலியை பொறுத்து கொள்வது அப்பாவுக்கு புரிகிறது. வைத்தியனுடைய கையில் இருந்த கத்தி மகளினுடைய சதையை கிழித்து இப்பொழுது அவளினுடைய எலும்பிலை படுகிற பொழுது உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை மகளினுடைய உடல் முழுவதும் வேதனை. அதை தாங்க முடியாமல் அவள் மிகவும் வேதனையோடு அதனை பொறுத்து கொண்டிருப்பதை முகத்திலே காட்டுகிறாள். அதனை பார்த்து கொண்டிருக்கிற அப்பாவால் அதை பொறுக்க முடியவில்லை. மகளின் வேதனையை அவரால் பார்க்க முடியாமல் ஒரு கணம் அப்பா முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். அந்த வேளையிலே அப்பா என்ற ஒரு சத்தம். அப்பா திரும்பி பார்ப்பதற்குள் மகள் மரித்து போய்விடுகிறாள். அப்பாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த வேளையிலே மகளால் எந்த வலியையும் பொறுத்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்பாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த வேளையிலே இயேசுவால் எந்த வலியாக இருந்தாலும், ஆணிகளால் அடிக்கப்பட்ட பொழுது, முள்முடி சூடப்பட்ட பொழுது, கசையால் அடிக்கப்பட்ட பொழுது, சிலுவை சுமந்து வந்த பொழுது எல்லா வலியையும் பொறுக்க முடிந்தது. ஆனால் எப்போது அப்பாவினுடைய முகம் மறைந்து போனதோ அப்பொழுது அவரால் அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பாவின் முகம் தெரிந்து விட்டது. சந்தோஷம் அடைகிறார். சந்தோஷத்தில் தான், அப்பா எங்க போனீங்க, திரும்ப உங்களுடைய முகத்தை கண்டு கொண்டு விட்டேன் அப்படின்ற சந்தோஷத்திலே அந்த வார்த்தையை சொல்லி இயேசு மரித்து போனார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அன்மிக்க சகோதரங்களே, இந்த வார்த்தைகள் தோல்வியின் வார்த்தைகள் கிடையாது. அப்பா கைவிட்டு விட்டார் என்கின்ற வார்த்தை கிடையாது. மாறாக வெற்றி பெற்று நமக்காக மரித்த இயேசு கூறிய வார்த்தைகள். ஆகவே இந்த வார்த்தைகளை வெற்றியின் வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளுவோம். அதை மனதிலே வைத்து தியானிப்போம். இந்த தபசு காலம், இதற்கு பிறகு வருகிற நாட்களிலும் நம்முடைய வாழ்நாட்கள் செழிப்பின் நாட்களாக திகழ்ந்து கொள்ள ஆண்டவர் இயேசுவை எந்நாளும் எப்பொழுதும் பின்பற்றுவோம். ஆமேன்.